ஏற்கனவே ஜென்ம சனிக்குள்ள இருக்காங்க. ஆனாலும் அத பார்த்துக்கலாம் விடுங்க. நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி குரு ராசிநாதன் 5ல உச்சமாகி ராசிய பார்க்குறாப்படி. 6ஆம் இடத்துல கேது. இந்த 2 கிரகமும் பெர்ஃபெக்ட்டா நல்ல இடத்துல வந்துருச்சு. இவங்களுக்கு என்னன்னா, நான் சொல்ற லாஜிக் புரியுதான்னு பாருங்க. மீனத்துக்கு சூப்பர்ங்கிறத விட, வாங்கிக்கிட்டு இருந்த அடிகள் எல்லாமே குறைஞ்சு போயிரும். மிக கடுமையான கடன் தொந்தரவா குறையும். மிக கடுமையான நோய், நோயா குறையும். மிக கடுமையான எதிரி தொந்தரவு இருக்குங்க. பரவால்ல என்னால சமாளிக்க முடியும். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் வீரியம் இழக்கிற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. குறிப்பா சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கும். புத்திர பேறு கிடைக்கும். சரிவர வேலை இல்லன்னு சொன்னவங்களுக்கு வேலைன்னு ஒண்ணு கிடைக்கும். தொழில்ல மிக கடுமையான லாஸ் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஆனா லாஸ் ஆகுறது நின்னு போயிரும். அந்த விதத்துல எல்லாமே சூப்பர்ன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா பரவாயில்லங்கிற அளவுக்கு என் பொசிஷன் அப்பா நமக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் உண்டா அப்படின்னு நான் டவுட்ல இருந்தேன். பரவால்ல பொழச்சுக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. அப்படிங்கிறது மீனம். ஏன்னா நம்ம எந்த கிரகம் எங்க இருந்தாலும் ஜென்ம சனி வலுவானது. அவர தாண்டி நம்ம பெரிய நற்பலன்களை அனுபவிக்க முடியாது. குரு பார்வையில வர்றதுனால உங்க பிரச்சனை எல்லாமே கண்டிப்பா குறையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இனிமேல் அடுத்த வருட வளர்ச்சிக்கான ஆரம்ப விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல இவங்களுக்கு கிடைச்சிரும்.